ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து இன்னும் மேரேஜ் சீரீஸில் வந்து நிறைய பாட்டு இருக்குது. பட் மேரேஜ் சீரீஸே போட்டிருந்தா நடுவில் எடுத்த விளாக்லாம் வந்து நிறைய ரிமைண்டர் இருக்குது சொல்கிறதுனால இது வந்து நாங்கள் ஹனிமூன் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரிப்புக்கு போன வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் வந்து April 28 வந்து வீட்டில் வந்து கிளம்புனோம். ஹனிமூனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி கூடிய சீக்கிரத்தில் எடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு என்னமோ டைம் இப்போ தான் கிடச்சதுனால ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பஸ் வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் நைட் 10 o'clock தான் பஸ்ஸு. ஸோ வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் பாய்ஸ் வந்து கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போனோடனே ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. அதாவது என்னோட மெட்டி வந்து ட்ரைனேஜில் விழுந்துச்சு. ஆனால் அது வந்து என் வீட்டுக்காரர் வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாரு. அது ஆனால் நம்மளோட பொருள் நம்மளுக்கு என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அது போல் எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் எங்களுக்கு 10:30 வர வேண்டிய பஸ் வந்து நைட்டு 12:30 தான் வந்தது. பஸ் டிலே, அப்புறம் ஏதோ பஸ்ஸில் வந்து இஷ்யூ, பிரேக் பிடிக்கல, அப்புறம் க்ளீனர் இல்லை, கரெக்டான டிரைவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ப்ராப்ளம்லாம் தாண்டி ஒரு வழியாக நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட் டைம் பஸ் ட்ராவல்ன்றதுனால கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது. நான் அவர்கிட்ட புலம்பிகிட்டே வந்தேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக உட்காந்துடுவாங்க. பஸ்ஸு ஷேக் ஆகும் போது கூட எனக்கு வந்து ரொம்ப பயத்தோடவே இருந்தது. தூக்கமே எனக்கு வரல ஒரு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னை சமாதானப்படுத்தி தூங்கினா ஒன்றும் தெரியாது, தூங்கிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டதுனால நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மிடில் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்தினாங்க. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்திட்டு ஒரு 4 o'clock போல் உளுந்தூர்பேட்டை கிட்ட நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் விடியெல்லாம் 8:30 போல் டிஃபன் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க திண்டுக்கல்லில். நாங்கள் டிஃபன் எதுவும் சாப்பிடல, ஏன்னா நான் மலையை போகிறோம், வாமிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நான் எதுவும் டிஃபன் எதுவும் சாப்பிடல. டீயும் காஃபியும் மட்டும் குடிச்சிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். நான் கொடைக்கானல் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன். பட் இப்போ வந்து நினைவு தெரிஞ்சு நான் போகிறது வந்து ஒரு நல்ல இதாக தான் இருந்தது. கொஞ்சம் சாப்பிட வந்தேன், நர்வஸாகவும் இருந்தது. நல்லா ஏறிட்டு உடனே நாங்கள் போய் சேர்கிறதுக்கு 12:30 ஆகிடுச்சு. அதனால வந்து நாங்கள் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு டச்சப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிட்டக்க இருக்கிற லோக்கல் சைட் சீயிங் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு இதெல்லாம் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா, அவங்க நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. ஸோ பார்க்கு மட்டும் போயிட்டு, அதாவது நான் ஃபேமிலியோடு வரும்போது ஒரு பிளேஸில் ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வாக்கிங்லேயே வந்து நாங்கள் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போயிட்டு தான் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போனோம். அங்கே வந்து ½ an hourக்கு ஒரு ஆளுக்கு 100 rupees. ஆனால் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பேமெண்ட் பண்ணணும், அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ 400 பே பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் போனோம். போயிட்டு நல்ல போட்டிங் வந்து எங்கள் எப்பவுமே போட்டு தான் இருந்தது. பட் இது வந்து பெடல் போர்டுன்றதுனால நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். எதுடா ஜூம் பண்ண? போட்டிங் முடிச்சிட்டோம். போகிறதா இருந்தது, பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்னாலும் ஜாலியாக இருந்தது. போட்டிங் முடித்த கையோடு நாங்கள் வந்து ஃப்ளவர் பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா வந்து May 1 வந்து ஸ்ட்ரைக். நாங்கள் 28 நைட் கிளம்புனோம், 29 போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இது பண்ணிவிட்டு 29 கிளம்பணும், 30 ஃபுல்லாக அங்கே ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து 30 ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு May 1 வந்து ஸ்ட்ரைக்குன்ட்டாங்க, லேபர் ஸ்ட்ரீஸ். அன்றைக்கி நாங்கள் டிரான்சாக்ஷன் வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா கிளம்பணும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்ல இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அன்றைக்கின்னு பார்த்தா அங்கே ஸ்ட்ரைக், எங்களால் எங்கேயுமே போகவே முடியல. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு விலாகுக்கு வீடியோ எடுக்க போது கிளிப்பிங் மட்டும் எடுத்துக்கேன். கூட்டு தலையாட்டணும் நீ.
Day 3 of Kodaikanal. Nasa apa? Nasa apa? Atau gitu. Copot. Jadi untuk mentor sama coklat nanya. भी कुछ वाइट நாங்கள் உள்ளே போகிறோம். அடுத்து நாங்கள் போகிற இடம் ஃபைன் ஃபாரஸ்ட்டில் வந்து இப்போ வரைக்குமே அந்த புலி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சிரிச்சிட்டு, ஏன்னா நான் போய் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதை ஃபைன் ஃபாரஸ்ட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அடுத்தது நாங்கள் போன இடம் தான் வந்து சூசைட் பாயிண்ட். மேக்ஸிமம் கொடைக்கானல்னால இதுதான் நல்ல பிளேஸ். நாங்கள் வந்து வேறு இடமோ பிளான் பண்ணி போகணும், பட் அது நடக்கல. கோடை டு சென்னை பஸ் வந்து நைட்டு தான் இருக்கும். மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து தான் நாங்கள் பஸ் புக் பண்ணி வரதா இருந்தது. நாங்கள் கொஞ்சம் சில டைமிங் இஷ்யூ, பஸ் கிடைக்கல. பழனி போகிறது தான் பிளான், அதனால் பழனி பஸ் கிடைக்கல. மதுரை டு சென்னைக்கு புக் பண்ணிவிட்டு மதுரைக்கு வச்சுருந்தோம். ஸோ மலை இறங்கும் போது எனக்கு ரொம்ப கேராக இருந்தது. மலை ஏறும் போது நான் தூங்கிட்டேன். கிட்ட இறங்கும் போது இன்னும் வந்து ரொம்ப வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏறும் போது தெரியல, பட் இறங்கும் போது கேராக வர மாதிரி இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறங்கிட்டோம். சென்னைக்கு வந்து எங்களுக்கு 9 மணிக்கு தான் பஸ். சாமி மதுரை போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே வந்து செம்ம மழை, சரியான மழை. நாங்கள் அவ்வளோ மழையில் நைட்டு ஃபுல்லாக மதுரை வந்து மாட்டுக்கரையில் தான் எங்களுக்கு பஸ்ஸு. அங்கே வந்து பஸ் ஸ்டாப் இறங்க மாட்டோம். சரி மதுரையிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செம்ம டயர்ட் வேறு எனக்கு ஃபுல்லாக சுற்றணும். ஸோ மதுரையில் சாப்பிட்டுட்டு நாங்கள் பஸ் ஏறி வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 4:50 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 5:20 ஆகுது, சண்டே மார்னிங். ஸோ இத்துடன் வீட்டுக்கு வந்துட்டோம். இத்துடன் கொடைக்கானல் vlog வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த vlogல பார்க்குறேன். பாய்.